ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசிக பிரமுகரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய நாகேந்திரன் மற்றும் அஸ்வத்தாமனிடம் நெருங்கிய தொடர்பில் இருந்த நிலையில் அவரிடமும் விசாரணை நடத்தப்படுவதாக அறிகிறோம். இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தற்பொழுது விசிக பிரமுகரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், வணக்கம். முழு தகவல்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 27 நபர்களை போலீசார் இதுவரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று காலை தான் அதில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக ராஜேஷ், கோபி, குமரன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் தான் இந்த நாட்டு வெடிகுண்டை வாங்கி கொடுத்தவர்கள் என்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர்கள் அந்த புதூர் அப்பு என்ற ரவுடியின் கூட்டாளி என்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அடுத்து தற்போது இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு மாலை வேளையில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாக போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது விசிக பிரமுகர் ஒருவரிடமும் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விசிக பிரமுகர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல வழக்கறிஞராகவும் இருந்து வருவதும் இவர் தொடர்ச்சியாக இந்த நாகேந்திரன் மற்றும் அஸ்வத்தாமனிடம் நெருங்கிய தொடர்புல இருந்து வந்ததாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவரை பிடித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல ரவுடிகளான சம்போ செந்தில் மற்றும் சிசிங் ராஜா உள்பட மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில அவரை பிடிப்பதற்காக முயற்சியில போலீசார் தொடர்ச்சியாக யார் யாரிடமெல்லாம் தொடர்ச்சியாக பேசி வருகிறார், அவர்களது செல்போன் தொடர்புகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சம்போ செந்தில் வெளிநாடுகளில் இருந்து தொடர்ச்சியாக VPN எண்ணை பயன்படுத்தி நெட்கால் மூலமாக பேசி வருவதால போலீசார் அவரை நெருங்குவதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதனால அவர் யார் யாரிடமெல்லாம் பேசியுள்ளார் என்பது தொடர்பாக அவரை பிடித்து விசாரணை மேற்கொள்ளும் பணியில ஈடுபட்டு வருவதும் அதன் ஒரு முயற்சியாக தான் தற்போது விசிக பிரமுகரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.